ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ ஃபைனலி கூலி படத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்ப்ரைசிங் கேமியோ யார், என்ன, அந்த கேரக்டரோட பேர், இது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. அமீர் கான் சாரோட கேரக்டர் போஸ்டரே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி தாஹா அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் இப்படி பல விஷயங்கள்ல இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் கரெக்டாக கூலி படம் ரிலீஸ் ஆகிற டைம்லேயே வார் 2ன்னு சொல்லிட்டு ஒரு பாலிவுட் ஃபிலிமும் வருது. இப்போ அந்த வார் 2க்கு ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கக்கூடியவங்க கூலி படத்தை வந்து கார்னர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள், கூலி படத்துக்கு நார்த் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன இப்படின்ற பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் சாரோட படமான கூலி படத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக போற ஒரு பெரிய ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டா இது இருக்கு. இப்போ அது வந்து ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டாகவும் அது மாறிட்டு இருக்கு. ஃபார் ரீசன் அந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஹெட்ஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 14 வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ்க்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதே ஆகஸ்ட் 14 அந்த டைம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வார் 2 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுவுமே ஒரு பெரிய பேன் இண்டியன் ப்ராஜெக்ட். யாஷராஜோட ஸ்பை யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அங்கம். அப்படி பார்க்கும்போது பெரிய எதிர்பார்ப்போட பெரிய பொருள் செலவுல எடுக்கக்கூடிய ஒரு படமா இது ரிலீஸ் ஆகுதுன்றனால இதுக்கும் அவங்க பெரிய ஓப்பனிங் எதிர்பார்க்கறாங்க. கூலி படத்துக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து இந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எதிர்பார்க்கறாங்க. தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் 1000 crore படமா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிஞ்ச அளவு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை போட்டு எல்லாருமே அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல யாஷராஜ் பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லா கனவையும் கர்ப்பத்தோட கலைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அது என்னன்னா, நார்த் இந்தியா மட்டும் இல்லாம ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐமேக்ஸ் ஃபார்மேட் தியேட்டர்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே டோட்டலா 2 வீக்ஸ்க்கு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ வார் படம் மட்டும்தான் ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ்ல ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ்ல ஓடணும் 2 வீக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கிரீன்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஓவராலா 30 இருக்கு. அந்த 30 ஸ்கிரீன்ஸ்லயும் வார் 2 ஃபிலிம் மட்டும்தான் ஓடணும் ஃபார் 2 வீக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க லாக் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சில முக்கியமான பிவிஆர், கியூப், இது மாதிரியான ஸ்கிரீன்ஸ்லாம் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிப்ளெக்ஸில் பல ஸ்கிரீன்ஸை வந்து மேஜராக யாஷராஜ் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி புக்கிங்ஸை வந்து லாக் பண்ணுறாங்க ஃபார் வார் 2. கூலிக்கு வந்து கம்மியான ஸ்கிரீன்ஸ் கிடைக்கிற மாதிரி அவங்க அந்த சைட்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய படம், அவங்க 1000 crores மேலே கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற காரணத்தினால நார்த் இந்தியாவோட தியேட்ரிக்கல் சீட்ஸை வந்து அவங்க மிஸ் பண்ண விரும்பலை. தென் இது மட்டும் இல்லாமல் தெலுங்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஓப்பனிங் கிடைக்க போகுது. பிகாஸ் ஜூனியர் என்டிஆர் இருக்கார். அப்படி பார்க்கும்போது தெலுங்கு அண்ட் நார்த் இந்தியா இந்த 2 இடத்துலையும் பெரிய ஸ்கிரீன்ஸ் அண்ட் பெரிய பெரிய தியேட்டர்ஸ் மல்டிப்ளெக்ஸ் இது எல்லாத்துலயும் வார் 2 தான் மேஜரா ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான விஷயங்களை அவங்க இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ, இதெல்லாம் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியாது ப்ரோ. கூலி தான் ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவோட 1000 crore படமா வரப்போகுது, அது பெரிய ஓப்பனிங் அது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஐமேக்ஸ் ஃபார்மேட்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்ல அப்படி என்ன பெருசா அவங்க கலெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய ஒரு டிக்கெட்டோட ரேட் எவ்வளோனா கிட்டத்தட்ட 600 இருந்து 700 வரையும் சில ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ்ல புக் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சீட்டுக்கு 700னா அப்போ ஒரு ஷோக்கு எவ்வளவு கிடைக்கும், ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ வரும், அதுல எவ்வளவு கிடைக்கும், அதுல ப்ரொடியூசரோட கட்டு எவ்வளவு, ஸ்கிரீனோட கட்டு எவ்வளவு, அதுல பாக்ஸ் ஆஃபீஸ்ல எந்த அளவு இன்வால்வ் ஆகும் இப்படின்ற பல விஷயங்களை யோசிச்சு பாருங்க. 4DXலயும் ரிலீஸ் பண்றாங்க கூலி அண்ட் வார் 2. இது ரெண்டுமே 4DXும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அதுவுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெயின் ஸ்கிரீன்ஸ் அவங்க ஆக்குபை பண்றாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா லோக்கல் தியேட்டரோட காஸ்ட் வேற, மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரோட காஸ்ட் வேற. இது மாதிரி அதுல ஒரு சில அடிப்படும் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரையும். தென் இப்போ சேம் மல்டிப்ளெக்ஸ்ல இப்போ பிவிஆரே பொறுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல பிவிஆர் வந்து ஒரு 3 ஸ்கிரீன் இருக்குன்னா அந்த 3 ஸ்கிரீன்ல கிட்டத்தட்ட ஒரு 15 ஷோ வார் ஓட்டுறாங்கன்னா, வார் 2 ஓட்டுறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 8 ஷோல இருந்து 9 ஷோ தான் கூலி ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஷோஸ் வந்து பாத்தீங்கன்னா சில தியேட்டர்ஸ்ல இது மாதிரி ஷஃபுல் பண்ணுவாங்கல்ல. லைக் ஹாலிவுட் படமும் வருது, சூப்பர்மேன் வருது, டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு ஸ்கிரீன்ல ஓடிதான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது ஷோஸ் ஷஃபுல் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 14 ஷோஸ் வார் 2 தான் மேஜரா நார்த் இந்தியாவில் ஓடுற மாதிரி. கூலிக்கு வந்து ஒரு 6 இருந்து 7, அதுவும் மோஸ்ட்லி யாருமே பார்க்க முடியாத ஷோ அப்படின்ற மாதிரி, லைக் மதியம் ஷோ, ஈவினிங் ஷோவா ஓட்டுவாங்க, நைட் ஷோ. இது மாதிரி மேஜரா எல்லாருமே கும்பலா ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய மெயின் ஷோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வார் 2 கொடுப்பாங்க. இது மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. ஒருவேளை இது மாதிரி யாஷராஜ் பிலிம்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா கூலிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும், கர்நாடகாலையும் கிடைக்கும். பிகாஸ் ரஜினி சார்
சாரே அங்கே ஒரு பெரிய ஃபேஸ், உபேந்திரா சார் அங்கே ஒரு பெரிய ஃபேஸ். அதனால கர்நாடகாவில் நல்லா கிடைக்கும், ஓவர்சீஸில் ஓரளவு கிடைக்கும். பட் இந்த தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதளவில் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அமீர் கான் சார் இருக்காரு, பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை இறங்கி பார்த்தாங்கன்னா நிச்சயமாக பெருசாக கலெக்ட் பண்ண முடியாது. இதுக்கேற்ற மாதிரி சன் பிக்சர்ஸும் இங்கே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே டோட்டலாக தேட்டர் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது வார் 2க்கு கொஞ்சமாக சொற்பமாக தான் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். அங்கே அவங்க அதை பண்ணாங்கன்னா இங்கே அவங்களும் சன் பிக்சர்ஸும் இங்கே இதை பண்ணுவாங்க. ஏன்னா சன் பிக்சர்ஸ் அண்ட் ரெஜின் இவங்க கண்ட்ரோலில் தான் தமிழ்நாடு டோட்டல் தேட்டர்களும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது மேபி அந்த விஷயம் அவங்க பண்ணுறாங்கன்னும் போது அதே மாதிரியான விஷயம் இவங்களும் பண்ணலாம். ஆனால் அது வார் 2க்கு எந்த விதமான பெரிய இம்பாக்டையும் கிரியேட் பண்ணாது. ஏன்னா தமிழ்நாடோட தேட்டர்கள் தானே மிஞ்சே போனால் போயிட்டு போகுது, நான் அதை தெலுங்கானாவில் சேர்த்து வச்சு அள்ளிக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த சைடு பார்த்துக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த ஒரு போட்டியில் வார் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஜெயிக்கிறதுக்கான வேலையை அவங்க இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸாக மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாஷராஜ் ஃபிலிம்ஸ் பண்ணுறது சரியா தப்பா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸாக மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.